வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கார்கில் போர் நினைவு தினம். திருச்சியில் மேஜர் சரவணனுக்கு மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கடந்த 6 மாதங்களில் கர்நாடக மாநிலம் தமிழ்நாட்டிற்கு திறந்துவிட்ட காவிரி நீரின் அளவு எவ்வளவு? வைகோ எழுப்பிய கேள்விக்கு ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சர் பதில். இந்திய வர்த்தக ஊக்குவிப்பு கூட்டமைப்பு வளாகத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் பிரதமர் மோடி. மணிப்பூர் விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும், பிரதமர் விளக்கம் அளிக்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றம். செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 3வது முறையாக நீட்டிப்பு. ஆகஸ்ட் 8 வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. கார்கில் நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று திருச்சியில் மேஜர் சரவணனுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் திருச்சி மற்றும் தஞ்சை பகுதிக்கு 2 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அங்கு பல்வேறு நிகழ்வுகளில் முதலமைச்சர் கலந்து கொள்ள உள்ளார். திருச்சி விமான நிலையத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கார்கில் போரில் இந்தியாவுக்காக போர் புரிந்து உயிர் துறந்த வீரர்களை நினைவு கொள்ளும் தினத்தை முன்னிட்டு திருச்சி கண்டோன்மெண்ட் பகுதியில் மேஜர் சரவணன் நினைவு தூணுக்கு மேஜர் சரவணன் புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனை அடுத்து திருச்சி சமயபுரம் பகுதியில் புறத்தாக்குடி ஊரில் மகளிர் உரிமை தொகை டோக்கன் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள முகாமை நேரில் சென்று பார்வையிட உள்ளார். அதனைத் தொடர்ந்து திருச்சியில் திமுகவினர் பயிற்சி பட்டறை நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளார். பயிற்சி பட்டறையில் வரும் நாடாளுமன்ற தேர்தல் குறித்தும் அதற்கான வேலைகள் குறித்தும் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. இதனை அடுத்து நாளை காலை திருச்சியில் வேளாண் துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 3 நாள் கண்காட்சியை முதல்வர் துவங்கி வைக்க உள்ளார். இதில் 50,000 விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்புகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்குகிறார். கடந்த 6 மாதங்களில் கர்நாடக மாநிலம் தமிழ்நாட்டிற்கு திறந்துவிட்ட காவிரி நீரின் அளவு எவ்வளவு என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ எழுப்பிய கேள்விக்கு ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சர் பதில் அளித்துள்ளார். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி கடந்த 6 மாதங்களில் கர்நாடக மாநிலம் தமிழ்நாட்டிற்கு திறந்துவிட்ட நீரின் அளவு மாதம் வாரியாக எவ்வளவு? ஒப்பந்தத்தின்படி முழு டிஎம்சி தண்ணீரை திறந்து விடுமாறு கர்நாடக அரசை வலியுறுத்துவதற்காக தமிழ்நாடு அரசிடமிருந்து இந்திய ஒன்றிய அரசுக்கு கோரிக்கைகள் ஏதும் வந்துள்ளனவா? வந்திருந்தால் அமைச்சகம் தெரிவித்த பதில் என்ன என வைகோ கேள்வி எழுப்பினார். வைகோவின் கேள்விகளுக்கு பதிலளித்த இந்திய ஒன்றிய நீர்வளத்துறை இணை அமைச்சர் பிஸ்வேவர் கடந்த பிப்ரவரி 16ஆம் தேதி 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி கர்நாடக மாநிலம் தமிழகத்துடன் மாநிலங்களுக்கு இடையேயான எல்லையில், அதாவது பில்லிகுண்டுலுவில் 177.25 டிஎம்சி தண்ணீரை ஒரு சாதாரண ஆண்டில் விடுவிக்க வேண்டும் எனவும், கடந்த 6 மாதங்களில் பில்லிகுண்டுலுவில் இருந்து காவிரி ஆற்றில் திறந்துவிட நீரின் அளவுகளை பட்டியலிட்டார். முந்தைய மாதங்களில் தமிழக டெல்டா பகுதி பாசன தேவைக்காக உரிய நேரத்தில் தண்ணீர் திறந்து விடுவதற்காக ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதா என வைகோ கேள்வி எழுப்பினார். வைகோவின் கேள்விகளுக்கு பதிலளித்த இந்திய ஒன்றிய நீர்வளத்துறை இணை அமைச்சர் பிஸ்வேவர் தமிழ்நாடு அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் மற்றும் நீர்வளத்துறையின் செயலாளரிடமிருந்தும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் லைவரிடமிருந்தும் ஜூலை மாதத்தில் நிர்ணயிக்கப்பட்ட தண்ணீரை 10 நாள்களில் திறந்துவிடுமாறு கர்நாடக அரசுக்கு உத்தரவிடுமாறும், அதேபோன்று ஜூன் மாதத்தில் ஏற்பட்டுள்ள நீர் பற்றாக்குறையை உடனடியாக சரி செய்யுமாறும் கடந்த 3ஆம் தேதி அன்று கடிதம் பெறப்பட்டதாகவும், அதே நாளில் தேதியிட்ட மற்றொரு கடிதம் தமிழ்நாட்டின் நீர்வளத்துறை அமைச்சரிடமிருந்தும் பெறப்பட்டதாகவும் பிஸ்வேவர் விளக்கம் அளித்தார். மேலும் வரும் மாதங்களில் பில்லிகுண்டுலுவில் இருந்து தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நீரின் அளவை முறையாக வழங்கிட வேண்டும் என்று கர்நாடக அரசை இக்குழு கேட்டுக்கொண்டதாகவும் வைகோவின் கேள்விக்கு இந்திய ஒன்றிய நீர்வளத்துறை இணை அமைச்சர் பிஸ்வேவர் விளக்கம் அளித்தார். டெல்லி பிரகதி மைதானத்தில் கட்டப்பட்டுள்ள இந்திய வர்த்தக ஊக்குவிப்பு கூட்டமைப்பின் புதிய வளாகத்தை பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். கட்டிட திறப்பு விழாவையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பிரதமர் பங்கேற்றார். கட்டுமான பணியில் ஈடுபட்ட தொழிலாளர்கள், பொறியாளர்கள் உள்ளிட்டோருக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்தார்.
சுமார் 2700 கோடி ரூபாய் செலவில் 123 ஏக்கர் பரப்பளவில் சங்கு வடிவில் இந்த பிரம்மாண்ட வளாகம் உருவாக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கண்காட்சிகள் மற்றும் மாநாடுகளை நடத்த ஏதுவாக கண்காட்சி அரங்குகள், ஆம்பி தியேட்டர்கள், அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய மொழிபெயர்ப்பாளர் அறை, ஒலி மேலாண்மை அமைப்பு உள்ளிட்ட வசதிகளுடன் இந்த வளாகம் உருவாக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் மாதம் G20 நாடுகளின் உச்சி மாநாடு இந்த மையத்தில் நடைபெறவுள்ளது. மணிப்பூர் விவகாரம் குறித்து பிரதமர் விளக்கம் அளிக்க வேண்டும் என காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளால் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது. மணிப்பூர் விவகாரம் குறித்து பிரதமர் நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளிக்க வேண்டும் என காங்கிரஸ், திமுக, ஆம் ஆத்மி உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வந்தனர். தற்போது இந்த விவகாரம் குறித்து காங்கிரஸ் மக்களவை எம்பி கௌரவ் கோகோய், திமுக, ஆம் ஆத்மி உள்ளிட்ட 26 கட்சிகளை சேர்ந்த எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஆதரவுடன் சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் ஒன்றிய அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மணிப்பூர் வன்முறை குறித்து பிரதமர் பேச வேண்டும் என கொண்டு வந்துள்ள நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது விரைவில் விவாதம் நடக்கும் என நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்திருந்தார். காங்கிரஸ் சார்பில் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தை விவாதத்திற்கு ஏற்பதாகவும் விவாதத்திற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் சபாநாயகர் ஓம் பிர்லா மக்களவையில் அறிவித்துள்ளார். ஆகஸ்ட் 8 வரை செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமலாக்கத்துறை கைது செய்த வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 3வது முறையாக நீட்டிப்பு செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் ஜூன் 14 செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். தற்போது புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அமைச்சர் செந்தில் பாலாஜி புழல் சிறையில் இருந்து காணொலி காட்சி மூலம் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் நீதிமன்ற காவல் ஆகஸ்ட் 8 வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டது. செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடைந்த நிலையில் மேலும் 14 நாட்கள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. கார்கில் வெற்றி தினத்தில் போரில் உயிர் நீத்த வீரர்களுக்கு முப்படைகளின் தளபதிகள் திராஸ் பகுதியில் உள்ள கார்கில் போர் நினைவகத்தில் அஞ்சலி செலுத்தினர். கடந்த 1999ஆம் ஆண்டு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் இந்திய பாகிஸ்தான் எல்லையில் உள்ள கார்கில் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் ஊடுருவி அதனை ஆக்கிரமித்தனர். இதனால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் மூண்டது. இந்த போரில் பாகிஸ்தானுக்கு இந்தியா தக்க பலத்த அடி கொடுத்தது. அந்த போரை கார்கில் போர் என்று அழைக்கிறோம். இறுதியாக ஜூலை 26ஆம் தேதி கார்கில் பகுதியை மீண்டும் கைப்பற்றி அங்கு இந்திய தேசிய கொடியை ராணுவ வீரர்கள் நாட்டினர். இந்திய தரப்பில் 543 ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். கார்கில் போரில் வெற்றி பெற்றதன் நினைவாக ஆண்டுதோறும் ஜூலை 26ஆம் தேதியை கார்கில் வெற்றி தினமாக கொண்டாடப்படுகிறது. அதன்படி இன்று கார்கில் வெற்றி தினத்தில் போரில் உயிர் நீத்த வீரர்களுக்கு லடாக்கின் திராஸ் பகுதியில் உள்ள கார்கில் போர் நினைவகத்தில் முப்படைகளின் தளபதிகள் மரியாதை செலுத்தினர். இதேபோன்று வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் டெல்லியில் உள்ள போர் நினைவு சின்னத்திலும் தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். பிரதமர் மோடி, பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்களும் கார்கில் வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினர். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. ஏப்ரல் மாதத்தில் நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 9.4 லட்சம் மாணவர்கள் எழுதியிருந்தனர். அதன்படி தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மொத்தம் 91.39% மாணாக்கர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த ஆண்டும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவர்களை விட மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த நிலையில் 10ஆம் வகுப்பு தேர்வு தேர்ச்சி அடையாத மாணவர்களுக்கு துணைத் தேர்வு ஜூன் மாதத்தில் நடைபெற்றது. தற்போது அதற்கான முடிவுகள் வெளியாகியுள்ளது. 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு முடிவுகள் www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. மாணவர்கள் தங்கள் தேர்வு எண், பிறந்த தேதியை பதிவிட்டு தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய மாதிரி பாடத்திட்டம் 2023-24 கல்வியாண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாணவர்களுக்கு உதவிடும் வகையிலும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கிடையே இடமாறுதல் கோரும் மாணவர்களுக்கு பயன்படும் வகையிலும் இந்த மாதிரி பாடத்திட்டம் மறுசீரமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதன்படி இளநிலை பட்டப்படிப்புகளில் 5 பாடப்பிரிவுகள் இடம்பெறும் என்றும் இந்த புதிய மாதிரி பாடத்திட்டத்தால் பல்கலை மற்றும் தன்னாட்சி கல்லூரிகளுக்கு பாதிப்பு ஏற்படாது என்றும் ஆசிரியர்களின் பணி நிலையில் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆசிரியர்களின் பணி பாதுகாப்பு மற்றும் பணிச்சுமை போன்றவற்றில் ஆசிரியர்களுக்கு உதவும் வகையில் புதிய மாதிரி பாடத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழா நெருங்குவதைத் தொடர்ந்து கோவையில் தேசிய கொடிகள் தயாரிப்பு தீவிரமடைந்துள்ளது. இந்திய திருநாட்டின் 76வது சுதந்திர தின நிறைவு விழா வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதனால் கோவையில் உள்ள அச்சகங்களில் தேசிய கொடிகள் தயாரிப்பு பணி தீவிரமடைந்துள்ளது. இது தொடர்பாக பெரிய கடை வீதியில் தேசிய கொடி தயாரிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளவர் கூறும்போது, கதர் துணி, மைக்ரோ துணி, வெல்வெட் துணி ஆகியவற்றில் தேசிய கொடிகள் தயாரிக்கப்படுகின்றன. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் உள்ள ஃபேன்சி கடைகள், ஸ்டேஷனரி கடைகளில் கம்பத்தில் ஏற்றும் வகையில் பெரிய தேசிய கொடிகள், சட்டையில் பொருத்தும் வகையில் சிறிய தேசிய கொடிகள், சிறிய குச்சியுடன் கூடிய தேசிய கொடிகளின் விற்பனையும் தீவிரமடைந்துள்ளது. மேலும் கடந்த ஆண்டு போல அனைவரும் வீட்டில் கொடியேற்றும்படி அரசு அறிவிக்க வேண்டும் என்று தேசிய கொடி தயாரிப்பாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் புதைக்கப்பட்டு 1 மாதத்திற்கு பின் சிசுவின் உடலை தோண்டி எடுத்து DNA பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியைச் சேர்ந்த மனோஜ்குமார் மற்றும் வளையாம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த கற்பகம் இருவரும் 2 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். இந்நிலையில் 7 மாத கர்ப்பமானதால் மனோஜ்குமாரை திருமணம் செய்து கொள்ளுமாறு கற்பகம் கூறியும் அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்து வந்த நிலையில் மனோஜ்குமார் குடும்பத்தினர் மற்றொரு பெண்ணுடன் நிச்சயதார்த்தம் செய்துள்ளனர். இதனால் மனமுடைந்த இளம்பெண் கடந்த மாதம் மாத்திரைகளை உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்றார். இதை அறிந்த பெற்றோர் அவரை வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் இளம்பெண் வயிற்றில் இருந்த சிசு உயிரிழந்து விட்டதாக தெரிவித்து குழந்தையை அறுவை சிகிச்சை மூலம் அகற்றினர். இது குறித்து கற்பகம் மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் மனோஜ்குமாரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் வழக்கு சம்பந்தமாக உயிரிழந்த சிசுவை அவரது உறவினர்கள் பாலாற்றங்கரையில் புதைத்துள்ளனர். அங்கு சென்ற வாணியம்பாடி மகளிர் காவல்துறையினர் வாணியம்பாடி வருவாய்த்துறை உதவியுடன் புதைக்கப்பட்ட சிசுவை கைப்பற்றி DNA பரிசோதனைக்காக வேலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தலைமை அஞ்சலகம் முன்பு அகில இந்திய கிராமிய அஞ்சல் ஊழியர்கள் சங்கத்தினர் சீர்காழி கிளை தலைவர் தாஸ் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சேலம் செக்யூரிட்டி பாண்ட் விவகாரத்தில் தவறு செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்து GDS ஊழியர்களிடம் கூடுதலாக பிடித்தம் செய்யப்பட்ட தொகையை உடனடியாக திரும்ப வழங்க வேண்டும். இலாக்காவின் அனைத்து மட்டத்திலும் அதிகாரிகளின் அத்துமீறலை கண்டித்து அனைத்து விதமான வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தும் உடனடியாக வெளியேற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மேற்கூறிய கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றாவிட்டால் ஆகஸ்ட் மாதத்தில் ஆர்ப்பாட்டமும் 1 நாள் வேலை நிறுத்தமும் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜா அறிஞர் அண்ணா அரசினர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினரின் சார்பில் பேரிடர் காலங்களில் தற்காத்துக் கொள்ளும் முறைகள் குறித்து செயல்முறை விளக்கம் அளிக்கும் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வின் போது விபத்து நேரங்களில் காயமடைந்த நபர்களை எவ்வாறு மீட்பது மற்றும் தற்காத்துக் கொள்வது, உதவிகளை எவ்வாறு நாடுவது என்பது குறித்து தெளிவாக எடுத்துரைத்து செயல்முறை விளக்கமாகவும் தெரிவிக்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அடுத்த ஒகேனக்கல் தமிழக எல்லையான பிலிகுண்டலுக்கு உபரி நீர் வந்தடைந்தது. கர்நாடக மாநிலத்தில் கடந்த ஜூன் மாதம் இருந்து தென்மேற்கு பருவமழை பெய்ய துவங்கியது. இந்த மழையால் கர்நாடக மாநிலத்தில் உள்ள முக்கிய அணைகள் வேகமாக நிரம்பி வருகிறது. இதனால் கர்நாடக அரசு அணைகளின் பாதுகாப்பு நலன் கருதி தமிழக காவிரி ஆற்றில் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. KRS அணையில் இருந்து 2688 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. கபினி அணையில் இருந்து 11,250 கன அடி நீர் என மொத்தம் 2 அணைகளில் இருந்தும் 13,000
12,938 கன அடியாக நீர்வரத்து திறக்கப்பட்டுள்ளது. தற்போது அந்த நீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுக்கு வந்தடைந்தது. மேலும் மழை தீவிரம் அடைந்து வருவதால் நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு நகரில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 1600க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகின்றனர். அவர்களுக்கு தூய்மையான குடிநீர் தர வேண்டும் என மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் தொழில் அதிபர்களை நாடினார். அதன் பலனாக பேரணாம்பட்டு தொழிலதிபர் ஏகாம்பரம் மற்றும் தொழிலதிபர் மைதிலி இருவரும் இணைந்து ரூபாய் 5,55,000 மதிப்புள்ள குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தினை இன்று அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளிக்கு வழங்கினர். ராணிப்பேட்டை பாலஜா அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை மற்றும் லாலாப்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் ஆகியவற்றில் மாவட்ட ஆட்சியர் வளர்மதி திடீர் ஆய்வினை மேற்கொண்டார். அப்போது ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற்று வரும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்கப்படும் சிறப்பு யோகா பயிற்சி முகாமை பார்வையிட்டார். மேலும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து விசாரணை செய்து ஆய்வு மேற்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அரசு மருத்துவமனையில் கட்டி முடிக்கப்பட்ட 1 கோடி மதிப்பிலான இரத்த வங்கியை திறக்க வேண்டி தமிழக அரசை வலியுறுத்தி புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் மாவட்ட தலைவர் ராஜா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள கடைவீதியில் ஒன்றிய அரசு அலுவலகமான தபால் அலுவலகத்தில் பூட்டை உடைத்து சுமார் 4,500 ரூபாய் பணம் திருடி சென்றுள்ளனர். மேலும் அருகில் உள்ள இருசக்கர உதிரி பாகங்கள் விற்பனை கடை மற்றும் கிளினிக் ஒன்றின் சிசிடிவி கேமராவை உடைத்து கிளினிக்கில் உள்ள பொருட்களையும் மர்ம நபர்கள் திருட முயற்சி செய்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்தடுத்து 3 இடங்களில் மர்ம நபர் திருட முயற்சி செய்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பகுதியைச் சேர்ந்த பாஜக உறுப்பினர் பழனி என்பவர் முகநூல் பக்கத்தில் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின், எம்பி கனிமொழி மற்றும் திமுகவினர் மீது களங்கம் விளைவிக்கும் வகையில் தவறாக பதிவிட்டு வந்துள்ளார். இதைத் தொடர்ந்து புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட திமுக தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் விமலா ராஜன் தலைமையில் திமுகவினர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் பாஜக பிரமுகர் பழனி மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் சோலாபுரியம்மன் ஆலயத்தில் இந்து அன்னையர் முன்னணியின் சார்பில் மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் வேண்டி பெண்கள் ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர். இதேபோல தோட்டப்பாளையம் துர்க்கை அம்மன் ஆலயத்திலும் பக்தர்கள் துர்க்கை அம்மனுக்கு மஞ்சள் அபிஷேகம் செய்தனர். இதில் இந்து முன்னணி நிர்வாகிகள் பாஸ்கர் மற்றும் சிவா உள்ளிட்ட திரளான பொதுமக்களும் பங்கேற்று அம்மனை வழிபாடு செய்தனர். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே உள்ள முந்திரி தோப்பில் கஞ்சா விற்பனை செய்வதாக காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் காவல்துறையினர் அப்பகுதியில் சோதனையில் ஈடுபட்ட போது கஞ்சா விற்பனை செய்த சூரக்குழி கிராமத்தை சேர்ந்த மகேஸ்வரன், ராஜகுரு, சந்திரன் மற்றும் மணிகண்டன் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்து 5 கிராம் எடை கொண்ட 8 கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்து 4 பேரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நடிகர் தனுஷின் பிறந்த நாளை முன்னிட்டு கேப்டன் மில்லர் படத்தின் டீசர் வெளியாகிறது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. நேற்று வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒரிசா கடலோர பகுதிகளை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றும் அதே பகுதிகளில் நிலவுகிறது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 7 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் தமிழகத்தில் நீலகிரி, கோவை ஆகிய 2 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி.
22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 136 ரூபாய் உயர்ந்து 44,416 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நேற்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 44,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று 136 ரூபாய் உயர்ந்து 44,416 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 40 காசுகள் உயர்ந்து 80 ரூபாய் 40 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 80,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கிரீஸ் நாட்டில் கட்டுக்கடங்காமல் பரவி வரும் காட்டுத்தீயில் விமானம் சிக்கியதில் 2 உயிரிழந்தனர். கிரீஸில் இதுவரை இல்லாத வகையில் ஏற்பட்ட காட்டுத்தீ பெரிய அளவில் பரவி வருகிறது. இதனால் அருகருகே இருக்கும் ரோட்ஸ் தீவு, கோர்பு தீவு ஆகிய இடங்களை தொடர்ந்து எலியா தீவிலும் காட்டுத்தீ ஏற்பட்டது. இதனை அணைப்பதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் நேற்று விமானம் மூலம் தண்ணீரை கொட்டும் பணி நடைபெற்றது. அப்போது தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த விமானம் ஒன்று விபத்தில் சிக்கியது. அதில் இருந்த விமானி மற்றும் துணை விமானி இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். ஆஸ்திரேலியாவில் உள்ள செயின்ட்ஸ் கடற்கரையில் ஏராளமான பைலட் திமிங்கலங்கள் கரையொதுங்கி உள்ளன. அல்பானி நகருக்கு கிழக்கே 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடலில் கூட்டமாக நீந்தி வந்த திமிங்கலங்கள் கரைக்கு அருகில் உள்ள நீரில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றன. அவற்றை காப்பாற்றும் முயற்சியில் மீட்பு குழுவினர் ஈடுபட்ட நிலையில் நேற்றிரவு 51 திமிங்கலங்கள் இறந்துவிட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து உயிருடன் இருக்கும் 46 திமிங்கலங்களை காப்பாற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கார்கில் போர் நினைவு தினம். திருச்சியில் மேஜர் சரவணனுக்கு மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கடந்த 6 மாதங்களில் கர்நாடக மாநிலம் தமிழ்நாட்டிற்கு திறந்துவிட்ட காவிரி நீரின் அளவு எவ்வளவு? வைகோ எழுப்பிய கேள்விக்கு ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சர் பதில். இந்திய வர்த்தக ஊக்குவிப்பு கூட்டமைப்பு வளாகத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் பிரதமர் மோடி. மணிப்பூர் விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும், பிரதமர் விளக்கம் அளிக்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றம். செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 3வது முறையாக நீட்டிப்பு. ஆகஸ்ட் 8 வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.